தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் நாம் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவன் தரப்போகிற வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான செய்தி, இந்த நாளில் இருந்த வார்த்தையை எடுத்துரைக்க வந்திருக்கிறோம். கர்த்தர்கள் மத்தியில் உண்டு சுவாமி, நாவிலிருந்து பேசும் கர்த்தாவே. இந்த வார்த்தை மக்களுக்கு உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக அமையட்டும். நன்றி செய்து அன்பு காரியமாய் வாக்கியப்படணும். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யும் அப்பா, பேசுவோம். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை அவையாகவும் ஜீவனாகும் பலம் உள்ளதாகவும் இருக்கிறபடினால் கேட்கின்ற செவிகளில் மட்டுமில்லை, அவருடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் பலனை கொடுக்கிறதாக, பலகீனத்தை மாற்றுகிறதாக இருக்கட்டும். நன்மை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் ஆண்டவர் நமக்கு அருள்கின்ற வார்த்தைகளை கேட்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சுவாமி சொன்னார், தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று. பிதாவினுடைய விருப்பத்தை அவர் அறிந்து தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தேவனுக்கு மகிமை. அப்படியே இன்று நாம் தியானிக்க போகிற காரியம், நாம் ஆண்டவரிடத்தில் எடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்க, நம்முடைய ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிக்க, நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள, தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம், ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் நமக்கு நெருக்கமாயிருந்து நம்மை ஆட்கொண்டு நம்மோடு கூட ஐக்கியமாயிருந்து அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதற்கு தடை என்ன என்கிறதை இன்று ஒரு சில வார்த்தைகள் மூலமாய் காண நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிப்போம். சங்கீதம் 66வது சங்கீதம் வசனம் 17-18 வாசிப்போம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். தேவனுக்கு மகிமை. நான் இவ்விதமாக என்னுடைய நாவினாலும் வாயினாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அது சரி. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கேட்டு அவர் எனக்கு பதிலளிக்க வேண்டும். அதற்கு என்னில் இருக்க வேண்டிய காரியம் என்னென்றால், அக்கிரமம் நீங்கி இருக்க வேண்டும். அக்கிரம சிந்தை என்னிலே இருக்கக்கூடாது. அதாவது கிரியை இரண்டாவது, சிந்தை தோன்றிதான் அது கிரியில் வெளிப்படும் என்று நாம் காணுகின்றோம். அக்கிரமம் என்பது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்வதல்ல. அக்கிரமம் என்பது ஏராளமானவைகள் சேர்ந்து ஒரே வார்த்தையில் அமைகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற சிந்திக்கிற எல்லாம் அக்கிரமம். தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை கை கொள்ளாமல் அவைகளை எதிர்த்து நிற்பது அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகின்றது. அதை அறிந்தவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். இன்று தொழுகையைத்தான் நாகரிகமாய் மக்கள் கடைபிடிக்கிறார்கள். தொழுகை செய்கிறவர்கள், ஜெபம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இன்று இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பி தரப்படுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால அக்கிரமத்தோடு போய் நாம் பண்ணுகிற எந்த ஜெபமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய செவியில் எட்டுகிறதில்லை, அதற்கு பதில் தருகிறதில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இந்த அக்கிரம சிந்தையினால் தான், அதாவது சகல தீமைகளும் உருவாகிறது, மனிதனுக்கும் சகல தீமைகளும் ஏற்படுகிறது என்று நாம் காணுகின்றோம். ஒரு மனிதன்
மனிதனிலே ஏற்படுகிற அக்கிரம சிந்தை அநேகருக்கு வரக்கூடிய நன்மையை தடுத்து விடுகின்றது. அநேகரை தூண்டிவிட்டு அவர்களை அக்கிரமக்காரர்களாக மாற்றி விடுகின்றது என்றெல்லாம் நாம் இன்றைய உலகத்தில் பார்க்கின்றோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்கள். முதலாவது, ஜெபம் பண்ணுகிற இன்று ஜெபம் பண்ணுகிற குழுக்கள் நிறைய நம்புறது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்றால், அதாவது நாவினால், நம்முடைய வாயினால் நாம் இரவு முழுவதும் கூப்பிடுகின்றோம், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிடுகிறோம். ஆனால் அடுத்தவர் என்ன எழுதுகிறார் என்றால், இவைகளெல்லாம் நான் செய்திருந்தோம், நான் அக்கிரம சிந்தை உடையவளாக இருப்பேனாக, ஆனால் அதாவது ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அது எவ்வளவு பெரிய நீண்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மன உருக்கமான ஜெபமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, செவி கொடார் என்று அங்கு எழுதப்பட்டாகிவிட்டது. தேவனுக்கு மகிமை. ஆனபடியாக அதாவது அக்கிரமத்தை நீக்கத்தான் பிதாவாகிய தேவன் அதாவது மனுக்குலத்துக்கு மேல் இறங்கி மருமக்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்குவதற்கு குமாரன் அனுப்பினார். அவைகளை நாம் எடுத்து பார்ப்போம். இப்பொழுது அதாவது ஜெபம் என்பது நம்முடைய உள்ளத்தில் அக்கிரமம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் இல்லாமல், தேவன் நமக்கு அருளிய சத்தியத்தை கை கொண்டு நடப்பது உத்தமம். அது உத்தம மார்க்கத்தார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. மற்றவர்கள் உத்தம மார்க்கத்தார் அல்ல. கர்த்தருடைய சத்தியத்தின்படி, வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் உத்தமர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இரண்டாவதாக, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் தொடர்ந்து சில வசனங்களை 17 வரை கூட வாசிப்போம். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? ஆராதனை. இது ஆராதனை பற்றிய காரியம். நாம் ஜெபத்தை பற்றி சொர்க்கமாய் கேட்டோம். இப்பொழுது கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்திற்கு வருகிற நீங்கள் என்னுடைய சன்னிதானத்தை இப்படி மிதிக்க வேண்டும் என்று சொன்னது யார் என்று கேட்கிறார். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து இருக்கட்டும். தொடர்ந்து அப்படியே அவர் எழுதுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இங்கே என்ன என்றால், அக்கிரமத்தோடு அனுசரிக்கிற ஆராதனைகள், இந்த ஆராதனைகளை நான் அங்கீகரிப்பதில்லை. நீங்கள் கைகளை 2 கைகளையும் வானத்துக்கு நேராய் விரித்து கையை உயர்த்தி ஜெபமினாலும் நான் அவைகளை பார்க்க மாட்டேன், நான் அவைகளை கவனிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். நீங்கள் மாதந்தோறும் 1ஆம் தேதி ஆராதிக்கிறீர்கள், நல்லதுதான். ஆனால் இந்த அக்கிரம கிரியை உங்களில் இருக்குமானால் அது உங்களை ஆசீர்வதிக்காது. அதை நான் கவனிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அனுபவத்தோடு இப்படிப்பட்ட அக்கிரம கிரியைகளெல்லாம் வைத்துக் கொண்டு என்னுடைய சன்னிதானத்தில் இப்படிப்பட்ட ஆராதனை, காணிக்கை செலுத்துதல், தூபம் காட்டுதல், ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பது, இவைகளெல்லாம் அதாவது நான் ஆரோசிக்கிறேன், அவைகளை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, கேளுங்கள். நாம் ஆராதிக்கிறோமா? பரம்பரையாக நாம் ஆராதிக்கிறோமா? மெய்தேவனை ஆராதிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோமா? நாம் ஜெபத்தில் வீரர்கள் வல்லவர்களாக இருக்கிறோமா? ரொம்ப நல்லது. ஆனால் அதில் சேர்க்க வேண்டிய காரியம் என்னென்றால், என்னுடைய நாவினால் என்னுடைய வாயினால் நான் விண்ணப்பித்தாலும் இல்லை, நான் ஆராதிக்கும் போது என்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று ஆராதித்தாலும், மிகுதியாக காணிக்கை செலுத்தினாலும், இவைகளை செய்தாலும் சரி, அதாவது அக்கிரமம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும்
இருக்கும் வரைக்கும் இவைகளை நான் ஆரோசிக்கிறேன் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களை கடைசி காலத்தில் வந்திருக்கின்றோம். அப்படினால் இப்படியே பரம்பரை 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 கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக அல்ல, இல்லை ஏதோ தேவன் ஒருவர் உண்டென்ற அந்த நிலையில் மட்டும் வீணாக இருப்பதல்ல. இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்றால், கடவுள் புனிதமானவர், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் அதாவது இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் பிதாவுக்கு எப்பொழுது செவி கொடுக்கிறவரும் கீழ்ப்படுகிறவருமாக இருக்கிறார் என்று வேதத்தில் பற்பல வகையிலேயும் அவரை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனபடியினால் மெய்யறவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களே, நான் கேளுங்கள், அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு நாள், சபை கூடுதல், அப்படிப்பட்ட பண்டிகை நாட்கள், இவைகள் எல்லாம் நான் ஆலோசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அக்கிரமத்தை நீக்குங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், நல்ல காரியங்கள் செய்யுங்கள், நீதி செய்யுங்கள், கொடுமையான இருதயத்தை மாற்றுங்கள். ஆனபடியினால அக்கிரமம் அதாவது நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பின்னே நமக்கு அது கிடைக்கவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. எரேமியா தீர்க்கன் எழுதும் போது அவர் இப்படி எழுதுகின்றார். எரேமியா என்ன எழுதுகிறார் என்றால், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை நீக்கி. வாசிப்போம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். அதாவது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க கருணையுடையவராக இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை நமக்கு கிடைக்காமல் ஆக்குவது என்ன என்பதை தீர்க்கன் சொல்லுகிறார். வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, இவைகளை எனக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை விலக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையே வரவிட்டாது இருக்கிறது. இதுதான் காரியம். மற்றபடி எவ்வளவோ ஜெபம், எவ்வளோ தேவனுக்கு ஆராதனை, ஒரு ஆராதனையும் விடாமல் கர்த்தரை ஆராதிக்கின்றோம். கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் குறிப்பு வைத்து ஜெபம் பண்ணுகின்றோம். ஆனால் கர்த்தரை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகின்றார். அவர் உலகத்துக்கு வந்ததே அதற்காகத்தான். அவர் 33 வருட காலமாக உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவர் மனிதர்களை பாகுபாடு வாராமல் எல்லா மனிதர்களுடைய அக்கிரமங்களை நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கணும் என்பதே அவருடைய நோக்கம். அதற்கு அவர் தருகிற ஆலோசனை என்ன? அக்கிரமத்தை நீக்கி விடுங்கள். அக்கிரமத்தோடு இருந்து நீங்கள் அதாவது அழுது புலம்புகிறீர்களே, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். ஆனால் உங்களுடைய அக்கிரமம் வந்து தடுக்கிறது. உங்கள் பாவங்கள் அதாவது நான் செவி கொடுத்ததை செய்யாதபடி அது மறைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அதை மக்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்களே. தேவனை ஆராதிக்கிறவர்களும் பக்தி உள்ளவர்களும் ஜெபிக்கிறவர்களும் கூட அக்கிரம சிந்தை உடையவர்களாக ஆலயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தைகள், ஒருவருக்கு ஒரு மனப்போட்டிகள் இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? இதோடு இருந்து நாம் அன்று ஆராதிக்கிற ஆராதனையில் ஒரு பயனும் இல்லை. நாம் ஜெப கூடுகைகள் வருகின்றோம், அங்கே கூடும்போது அழகாக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த அக்கிரமம் நம்மில் இருக்கிறது. எத்தனை அக்கிரம நினைவுகள் ஆலயத்துக்குள் உடைந்து வந்து விடுகின்றது. இதெல்லாம் நான் பார்க்கின்றோம். ஆனபடினால அதாவது உங்களுடைய அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, இவைகளை உங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, அதை உங்களுக்கு தர விடாதபடி தடுப்பது அக்கிரமம். உங்களுடைய பாவம் இப்படி செய்கிறது, இதை நீக்குங்கள் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கின்றது போல. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது? அப்படி என்றால் அதில் என்ன சொல்லியிருக்கிறது? தொழுகை செய்யும் போது கொஞ்சம் பேரோ அதிகமான பேரோ அங்கே தொழுகும் போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாரா?
தேவனுக்கு மகிமை. அவர்கள்தான் தேவ ஜாதி, பெரிய ஜாதி என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினால நம்முடைய ஆராதனையிலே தேவ பிரசன்னம், தேவனுடைய அதாவது தெய்வீக தரிசனம், அங்கே தேவன் மத்தியில் உலாவுகிற அந்த உணர்வு அதாவது நமக்கு உண்டாகணும். அது இல்லை என்றால் ஏதோ நம்ம இன்னும் அக்கிரமம் இருக்கிறது, இன்னும் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறபடியால் அவர் நமக்கு தென்படவில்லை. ஆராதிக்கும் போதும் அவருடைய சாயலை காணவில்லை. நம்முடைய உள்ளம் அந்த தேவ மகிமையினால் நிரம்பி வடியவில்லை. ஏதோ ஒருமையாக இனிமையாய் பாடுகிறோம், வருகிறோம், போகிறோம். இதல்ல. அதாவது என்ன செய்யணுமா? அதாவது தேவனோடு ஒன்றரை கலந்து நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை அப்படி இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த அக்கிரமத்தில் நீடிக்கும் போது என்ன ஆகிவிடுமா? ஏசாயா 59 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன செய்கிறதாம்? பிரிவினை உண்டாக்கிறோம். வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமம் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அக்கிரமம் தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக பகை, பிரிவினையை உண்டாக்கி, அந்த தேவன் உங்களோட ஐக்கியப்பட விடாதபடி பிரிவினை உண்டாக்கி விடுகிறது அக்கிரமம். வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அவர் எப்பொழுதுமே மருமக்களோடு உறவாடவும், மருமக்களோடு சஞ்சரிக்கவும், கழிகுறவும், அவர்களை கழிகுற வைக்கவும் தான் அவர் விரும்புகின்றார். ஆனால் என்ன தடுக்குது? மனிதனில் அக்கிரமம் இருக்கு. அந்த அக்கிரமம் அதை தடுக்குது. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல வரமாட்டாரு. அவர் மிகவும் நேர்மை உள்ளவர் அல்லவா, நீதி உள்ளவர் அல்லவா, அவர் புனிதமானவர் அல்லவா. அதற்கு மாறுபட்ட காரியங்களை, அதுக்காக மனிதர்களை வெறுக்கிறார்கள் என்றல்ல, அவர்கள் கிரியைகளை வெறுக்கிறார். இந்த அக்கிரம கிரியை எங்கே உண்டோ அங்கே எல்லாம் தேவ உறவு இருக்காது. பெரிய கூட்டங்கள் கூடலாம், ரொம்ப அருமையாய் பாடலாம், என்னெல்லாமோ நடக்கலாம். ஆனால் என்ன இருக்காது? தெய்வீக அந்த கழிகூறுதல், தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், அங்கே போய் கண்ணமூடியுடனே பரவசமடைகிற அந்த அனுபவம் இருக்காது. தேவனுக்கு மகிமை ஏன்? எதற்காக? அது நம்முடைய அக்கிரமம். அக்கிரமம் நம்ம இருக்கிற அப்படின்னு அதோடு தான் போகிறோம். அதான் காண்டவர் கேட்ட வார்த்தை கேட்டது, நீங்கள் இப்படிப்பட்ட நிலையோடு என்னுடைய சன்னிதானத்தை மிதிக்கும்படி சொன்னது யார் உங்களுக்கு? இவைகளெல்லாம் உள்ள வைத்து சுமந்து கொண்டே வருகிறீர்கள், சுமந்து கொண்டே போகிறீர்கள். இது என்ன பிரயோஜனம்? ஆனபடினால் அக்கிரமம் நீங்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சுத்தம். அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன், அதாவது நம்முடைய குமாரனுக்கு இந்த பிரிந்து கிடக்கிற மனிதர்களை தேவனோடு பிதாவோடு ஐக்கியப்படுத்தும்படியாக அனுப்பினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அந்த வேலை, அந்த கிரியை நடப்பித்து விட்டு அடுத்து என்ன செய்தார் பாருங்க. அவர் உயிர் தழுந்த பிறகு அதாவது அந்த தேவனை விட்டு பிரிந்திருக்கிற அந்த மனிதனை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலன். தேவனுக்கு மகிமை. எங்களுடைய ஊழியம் என்ன? தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனித சமுதாயத்தை மீண்டும் தேவனோடு ஐக்கியப்படுத்த, தேவனோடு ஒப்புரவாக்க, அதற்கு எங்களை தெரிந்து கொண்டார். அது மட்டுமில்ல, படிக்கும்போது இன்றைக்கு மனுமக்கள் அறியாமல் என்னெல்லாம் சொல்லுகிறாங்க. தேவனுடைய பிளான் எப்படி இருக்குது? அவருடைய ஸ்தானத்தில் இருந்து, அவருடைய ஸ்தானாபதிகளாயிருந்து நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இப்ப எங்க இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பாடியில் இல்லை, அவருக்கு ஒரு பாடி தேவை. அவர் அதாவது வேறொன்றை விரும்பாமல், பலியை காணிக்கையும் விரும்பாமல் ஒரு சரீரத்தை விரும்பினார். அந்த சரீரத்துக்குள் இருந்துதான் அந்த எந்த வேலையும் அவர் செய்கிறது. அதற்கு நம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். வாசிக்கலாம் இப்பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 5 17 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான் என்று அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரட்சிக்கப்பட்ட சொல்லுகிறதுனால அல்ல, புது சிருஷ்டியாயிரா. பழையவைகள்
பழைய வாழ்க்கை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகி தேவன் தந்து எதற்காக? பிரிந்து கிடக்கிற மனித சமுதாயத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி, அதாவது அக்கிரமம் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்கி விட்டது அல்லவா ஏதேனிலிருந்து. தேவனுக்கு மகிமை ஆனபடினால் அப்படிப்பட்ட மனிதனை மீண்டும் தேவனோடு சேர்க்க, தேவனோடு ஒப்புரவாக்க கூடிய அந்த ஊழியத்திற்காக பிதாவாகி தேவன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினால அந்த ஊழியத்தை இப்ப எங்கே கொடுக்கிறார்? வாசிக்கலாம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து, கிறிஸ்துவுக்கு பதிலாக அவருடைய ஸ்தானத்தின் அதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, அன்பாய் உங்களுக்கு சொல்லுகின்றோம், இதுதான் வழி. தேவனுக்கு மகிமை, இதுதான் வழி. வழியை விட்டு நாம் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு ஆராதனை பண்ணினாலும், எவ்வளவு அள்ளி காணிக்கையை கொட்டினாலும், எவ்வளவுதான் செய்தாலும் என்ன இருக்காது? அதில் தேவன் இருக்க மாட்டார். தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவைகள் ஏதோ காணிக்கப்படுகிறோம், எப்படியே போகுது, ஜெபம் பண்ணுகிறோம், எப்படியே காத்துல போகுது, தேவனிடத்தில் போது எட்டுகிறது இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனபடியால் பிதாவினுடைய விருப்பம் தம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்பின்றது, மனித குலத்தை ஒப்புரவாக்க முடியாது. அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம் இயேசு இந்த பூமியில வந்து அந்த காரியங்களை நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்பதை மனுமக்களுக்கு பெற்றுத்தரணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களுக்கு பெற்றுத்தரணும். அதற்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? உயிர் தெழுந்த பிறகு பிதாவினிடத்துக்கு அவர் போக வேலை வந்தபோது சீடர்களை, அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அந்த அதே படிக்கும்போது அதுக்கு என்னெல்லாமோ மக்கள் அறியாமையினால் வணக்கம் சொல்லுகின்றார்கள். ஆனபடினால அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நாங்கள் தேவனுக்கு பதிலாக, கிறிஸ்துவுக்கு பதிலாக அவருடைய ஸ்தானாபதிகளாயிருந்து, அவருடைய ஸ்தானத்தின் அதிபதிகளாயிருந்து எங்களா இந்த ஊழியத்தை செய்கிறோம். இது ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்கு அவர் தந்திருக்கிறது என்ன? ஒப்புரவாக்குதலின் உபதேசம். அந்த உபதேசத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம். அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் பிரிந்திருக்கிற நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகி விடுவீர்கள் என்று சொன்னார். இயேசு உயிரோடு எழும்பிய பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த பிரதான அதிகாரத்தை இங்கே நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. அடிக்கடி நாம் வாசிக்கிறதும் கேட்கிறதும் தானே. தேவனுக்கு மகிமை. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எப்படி? அங்கே சொன்னார்கள், கிறிஸ்துவின் ஸ்தானத்தின் அதிபதிகளாயிருந்து அந்த ஸ்தானத்திலிருந்து என்னுடைய ஊழியத்தை செய்யுங்கள். நான் செய்த ஊழியத்தை செய்யுங்கள். என்ன ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அதற்கு இந்த உபதேசம் என்று சொன்னார். இப்ப இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், பிதா என்னை அனுப்பினது போல. என்னை எதற்கு அனுப்பினார்? என்னை ஒப்புரவாக்கும்படியாக, மனுமக்களோடு ஒப்புரவாக்கும்படியாக என்னை அனுப்பினார். தேவனுக்கு மகிமை. அந்த அதிகாரத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நான் பிதாவினிடத்திற்கு போகின்றேன். உங்களுடைய சரீரத்தில் இருந்து அந்த வேலை நான் செய்வேன். தேவனுக்கு மகிமை. செய்வது இயேசுதான். ஆனால் தேவனுடைய அப்போஸ்தலர்களை, சீடர்களை கொண்டு அதை செய்கின்றார். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வாயாக, தேவனுடைய கரங்களாக, தேவனுடைய அவயவங்களாக இவர்களை எடுத்து அவர் அப்படி உபயோகிக்கிறார். அதற்கு உபதேசம் உண்டு. அந்த உபதேசத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. பிதா என்னை அனுப்பினது போல, பாவங்களை மன்னிக்க பிதா என்னை அனுப்பினார், அதே போல உங்களை அனுப்புகிறேன். தேவனுக்கு மகிமை. நீங்கள் அந்த பணியை செய்யுங்கள். நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அது மன்னிக்கப்படும். தேவனுக்கு மகிமை. யாருக்கு நீங்கள் மன்னிக்கவில்லையோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன சொல்வார்கள் என்றால், நமக்கு உரமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாம் மன்னித்து விட வேண்டும், எத்தனை தடவைனாலும் மன்னித்து விட வேண்டும் என்று அது ஒவ்வாது. தேவனுக்கு மகிமை. 6ஆம் அதிகாரம் 14-15.
அப்படினால சொல்லுகிறார்கள், அதாவது மன்னிங்கள் என்று சொன்னார். அப்படினால நமக்கு குற்றமாய் யார் எந்த குற்றம் சொன்னாலும் மன்னித்திடணும். அதுதான் அந்த அந்த வசனத்துடைய அர்த்தம் என்று சொல்லுகிறாங்க. இந்த 2 வசனத்தை வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னித்தால் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மன்னிக்காவிட்டால் மன்னிக்கப்படாது, மன்னித்தால் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். இது அப்படி அல்ல. அதாவது பேதுரு கேட்டார், எத்தனை தடவையா மன்னிக்கணும் ஒரு நாளைக்கு? 7 தடவையா என்று கேட்டார். இல்லை, 70 தடவை மன்னித்து கொண்டே மன்னிக்க கூடாத அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் தேவன் நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன என்றால், அதாவது நீங்கள் யாருக்கு மன்னிப்பீர்களோ மன்னிப்பேன், இல்லாவிட்டால் மன்னிக்க மாட்டேன் என்றது ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். தேவன் அதிகாரம் எங்கே கொடுத்திருக்கிறாரோ அங்கே அதை செய்யணும் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. இங்கே யோசுவாவினுடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஒரே ஒரு மனிதன் பாளையத்துக்குள்ளே தவறு செய்து விட்டபடியினால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தோல்வி ஏற்பட்டு கானான் பயணம் தடைபட்டு போயிட்டு யோசுவா தரையில் விழுந்து கதறினார். ஆண்டவர் சொன்னார், பாளையத்துக்குள்ளே அக்கிரமம். சொன்ன வார்த்தையை மீறி அங்கே கிரியை நடந்திருக்கிறது. கண்டுபிடி. அவைகளை எல்லாரும் வரவழைத்து கோத்தரம் வம்சமாக குடும்பமாக தனித்தனியாக விசாரி கண்டுபிடித்து சரி பண்ணு, சரியாயிடும் என்று சொன்னார். என்னால் தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமத்தை செய்துவிட்டு ஒரு மனுஷன் தவறு செய்தாலும் 1000 பேர் 1,00,000 பேரும் செய்த மாதிரியே அப்படித்தான் திருச்சபை இருக்கிறது. தான் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் என்று நாம் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனிதன் பண்ணின தவறு சபை முழுவதையும் கலங்கடைத்து விட்டது. ஆயை பார்த்து ஆயை பிடிக்க போனார்கள், கொஞ்சம் பேர் செத்தார்கள் என்று நாம் காணுகிறோம். இப்போ கர்த்தர் இந்த யோசுவாவுக்கு சொன்ன பிரகாரம் விசாரித்தார். ஆகானுடைய வரிசை வந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை இங்கே யோசுவா சொல்லுகிறார். மகனே, வாசிக்கலாம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து, அறிக்கை என்றால் என்ன? அவருக்கு முன்பாகத்தான். அது எப்படி? அது எனக்கு சொல்லு. தேவனுக்கு மகிமை. அறிக்கை அவரிடத்தில் அவருக்கு முன்பாக அறிக்கை செய். அந்த அறிக்கையினுடைய விவரம் என்ன என்றால் அது எனக்கு சொல்லணும். நீ தேவனுக்கு மகிமை. எனக்கு ஒழிக்காதே, மறைக்காதே என்று சொன்னார். அறிக்கை என்றால் இதுதான். அரை வீட்டை பூட்டிக் கொண்டு அறிக்கை செய்ய முடியும் சொல்லவில்லை. அரை வீட்டை பூட்டிக் கொண்டு ஜெபம் தான் சொல்லியிருக்கிறது. அப்படினால அரை வீட்டை பூட்டிவிடல. அவங்க அப்போஸ்தலர் 18-19 பார்க்கும்போது விசுவாசத்தோரின் செய்திகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் என்று ஒரு ஜாபம் மட்டும் அறிக்கை செய்தார்கள். நெகேமியா காலத்தில் நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியம் இந்த கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிறது. அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், மனிதனை தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதனை அவனை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியம். அந்த ஊழியம் என்ன என்றால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த உபதேசம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவனால் அனுப்பப்பட்ட அதிகாரம் பெற்றவர்களுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறார். அந்த சபைக்கு அதை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பிரகாரம் செய்யும் போதுதான் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம நினைவு, அக்கிரம சிந்தை, ஜெபமினாலும் அக்கிரமம், ஏதாவது ஆலயத்தில் பாடினாலும் அக்கிரம சொந்த உள்ளத்தில் இருக்குது. இதோடு செய்தால் அந்த ஆராதனையின் ஜெபமும் அங்கீகரிக்கப்படாது என்று இறைவாக்கு சொல்கின்றது. ஆனால் அறிக்கை என்பது இப்படித்தான், மன்னிப்பு பெறுவது இப்படித்தான். ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அதை தேவன் திருச்சபையோடு தம்முடைய மனிதர்களோடு இருந்து அதை செய்கின்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்தை கேட்கிற அன்பானவர்களே, அவைகளை செய்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அக்கிரம சிந்தை நினைவு கொண்டால் ஆண்டவர் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்.
ஆராதனையே அங்கீகரிக்க மாட்டார், காணிக்கையே அங்கீகரிக்க மாட்டார் என்று கேட்டோம். மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பரே, ஓகே, நன்றியப்பா. இவ்வளவு வார்த்தையை சுருக்கமாக எடுத்துரை கிருபை செய்தீர். மக்களுடைய உள்ளங்களில் நீர் அதை தெளிவு உண்டாக்கி அதை பெருகச் செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடும், ஆசீர்வாதமாக்கி கொடும். இந்த உலகத்தில் எங்களுக்கு நிரந்தரமானது ஒன்று, தெய்வீக ஐக்கியம், தேவரவு, உம்முடைய கர்த்தாவை அனுக்கிரகம் மட்டுமே, வேறு ஒன்றும் இல்லை. இதை கர்த்தாவை மக்கள் அந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறபடினால அவைகளை தேடி நாடி கண்டுபிடித்து அந்த நிலையை அடையட்டும். அப்படிப்பட்ட கூட்டங்களெல்லாம் ஒன்று சேரும், பெரிய காரியங்களை செய்ய தடைகளாக வார்த்தை அனுப்பின காரியமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ்.